இந்த மலையூர் மம்பட்டியானோட சொந்த ஊர் மலையூர் கிடையாது, சேலம் பக்கத்தில் இருக்கிற மேச்சேரி. மேச்சேரி மம்பட்டியான் அப்படின்னு தான் இவரை சொல்லுவாங்க. இவரோட பேரு ஐயாதுரை. இவரோட தந்தை மொட்டையனுக்கு ஐயாதுரை, ஊமையன் அப்படின்னு 2 பசங்க தான். வேற யாரும் இவர்களுக்குள்ள சகோதரர்கள் அப்படின்னு கிடையாது. மம்பட்டியான் என்கின்ற ஐயாதுரை அந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலை துறையில் தற்காலிக பணியாளராக இருந்தார். சாலையோரங்களில் இருக்கிற புற்கள் அகற்றுறது, முள் மரங்கள் அதிகமாக விளைஞ்சிருந்தா அதெல்லாம் வெட்டி போடுறது, இது மாதிரி பெரியாள் வேலைன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. அதை தற்காலிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னோட வேலைக்காக எப்பவுமே தோள்பட்டையில் ஒரு மண்வெட்டியை மாட்டிக்கிட்டே தான் அலைவார். இதனால் அவருக்கு மம்பட்டியான் அப்படிங்கிற பட்டப்பெயரும் உருவாச்சு. மம்பட்டியான் குடும்பம் ஓரளவுக்கு மேச்சேரியில் செல்வ செழிப்பான குடும்பமாக தான் இருந்துச்சு. மேச்சேரியில் அமைதியான முறையில் வாழ்க்கையவும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் மேச்சேரியில் பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழா வந்துச்சு. அந்த பத்திரகாளி கோவில் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவுக்கு வண்டி கட்டிக்கிட்டு போகிற விழா அப்படின்னு ஒன்று நடக்கும். மாட்டு வண்டிகளில் ராமாயணம் மகாபாரத தோற்றங்கள் எல்லாம் வேஷமாக போட்டுக்கிட்டு மக்கள் போவாங்க. அப்போ தான் மாரிமுத்து, முத்துசாமின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு குரூப்பாக எப்பவுமே வேஷம் கட்டி போவாங்க. அவங்களுக்குள்ள நடந்த பிரிவினையால் 2 குரூப்பும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அதில் ஒரு தரப்புக்கு ஐயாதுரை என்கின்ற மம்பட்டியான் ஆதரவாளராக இருந்தார். அவங்களுக்குள்ள அடிக்கடி அடித்தடி தகராறுகள்லாம் நடந்தது. நல்ல புஜபல பராக்கிரமசாலியாக இருக்கிற மண்வெட்டியான் முத்துசாமி தரப்புக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு மாரிமுத்து தரப்பை அடித்து விரட்டினார். மம்பட்டியானை பழி தீர்க்கணுங்கிறதுக்காக அவர்களோட உறவினர்களை தூண்டி விட ஆரம்பிச்சாங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த பத்திரகாளி கோவிலில் வருடா வருடம் நடக்கிற திருவிழாவில் முதல் மரியாதை மம்பட்டியான் குடும்பத்துக்கு தான் வழங்கப்படும். இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி மம்பட்டியானோட உறவுக்காரர்களான சுருட்டையன் வகைராவை இவங்க நெண்டி விட்டுருக்காங்க. சுருட்டையன் வகைராவும் 1957 நடந்த அந்த திருவிழாவின் போது எங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், வருஷா வருஷம் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்க, இந்த வருஷம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோவில் தரப்பில் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. மேச்சேரி அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான கிராமமாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த ஊரில் நடக்கிற எந்த விதமான சண்டைகளும் காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ போகாது. ஊருக்குள்ளேயே கிராம முக்கியஸ்தர்களை வச்சு பேசி தீர்க்கப்பட்டுரும். இப்படி இருக்க சூழல்ல இவங்களுக்கு உண்டான முதல் மரியாதை பிரச்சனை பெருசா வெடிச்சுது. ஊர் தலைவர்கள் தலையிட்டும் கூட இது முடிவுக்கு வரல. வாய் தகராறா ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சது. எதிர்த்தரப்பான சுருட்டையன் கோஷ்டியில 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்காங்க. ஆனா மம்பட்டியான் கோஷ்டியில மம்பட்டியான், அவரோட அப்பா மொட்டையன், அவரோட சித்தப்பா 3 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் மம்பட்டியான் கடுமையான உடல் வலிமை உடைய ஆளா இருக்கிறதால எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த இடத்துலயே அடிச்சிருக்காரு. இது பெரிய அளவுல கைகலப்பா மாறி ஒருத்தர் கடுமையா தாக்கிக்கிட்டு மண்டை உடைஞ்சு, மூக்கு உடைஞ்சு, ரத்தம்லாம் கூட ஒழுகிருக்கு. ஊர்க்காரர்கள் விலக்கி விட்டுருக்காங்க. அதன் பிறகு ஊர்க்காரர்கள் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசியும் பார்த்துருக்காங்க. வழக்கமா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க தப்பு செஞ்சவங்கள்ட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதியை கொடுத்துட்டு மீதி தொகையை அம்மன் கோவிலுக்கு நிதியா வச்சுப்பாங்க. அந்த சூழல்ல மம்பட்டியான் குடும்பம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புத்துக்கிட்டாங்க. ஆனா எதிர்த்தரப்பான சுருட்டையன் கோஷ்டி இல்ல, இதுக்கு நாங்க சமாதானத்துக்கு வர முடியாது அப்படின்னு இவங்க மேல புகாரும் கொடுத்துட்டாங்க. 2 தரப்புலையும் கைது செய்யப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாமீன்ல வெளிவந்து அதன் பிறகு வாரண்ட் கையெழுத்து போடுறதுக்காக கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல 57வது வருஷம் ஒரு நாள் மாலையில கோர்ட்டுக்கு போயிட்டு மம்பட்டியான், அவரோட அப்பா மொட்டையன், அவரோட சித்தப்பா 3 பேரும் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. சுருட்டையன் வகைரா ஆட்களோட புதர்ல அருவா வேல்கம்போட மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டக்க வந்த பிறகுதான் மம்பட்டியானும் அவங்களோட அப்பா சித்தப்பாவும் இந்த கூட்டத்தை பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள இவங்க 3 பேரையும் சூழ்ந்துகிட்ட எதிர்த்தரப்பினர் எல்லாரையும் சரமாரியா வெட்டியிருக்காங்க. இதுல மம்பட்டியான் தலையில ஒரு வலுவான வெட்டு விழுந்திருக்கு. மறுபடியும் மம்பட்டியான் அந்த வெட்டு காயத்தை கையால பொத்திக்கிட்டே சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரத்தம் அதிகமா போனதால மம்பட்டியான் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு. அவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சு அவரை உதைச்சி பக்கத்துல இருக்கிற சாக்கடையில தள்ளி விட்டுருக்காங்க. அதன் பிறகு மம்பட்டியானோட அப்பாவையும் சித்தப்பாவையும் கொடூரமா வெட்டி கொண்டிருக்காங்க. மம்பட்டியானோட சித்தப்பாவை துண்டு துண்டா வெட்டி வீசிட்டும் போயிருக்காங்க. இருட்டின நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச மம்பட்டியான் மறுபடியும் எழுந்திரிச்சு அப்பாவையும் சித்தப்பாவையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பகுதி பூரா ரத்தம் உறைஞ்சி கிடந்ததாலையும் இவங்களோட சைக்கிள்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்ததாலையும் ஏதோ ஒன்று பெருசா நடந்திருக்கு அப்படின்னு தேடி பார்த்திருக்காரு. அப்பதான்
தன்னோட தகப்பனும் சித்தப்பனும் வெட்டி கொல்லப்பட்ட கோர காட்சியை மம்பட்டியான் பார்த்திருக்க. ஊர்க்காரர்கள்லாம் திரண்டு வந்து சுருட்டையன் கோஷ்டியை கண்ட மெனிக்கு திட்டி மண்ணை வாரி தூத்தி விட்டுருக்காங்க. ஆனா சுருட்டையன் கோஷ்டி தப்பிச்சும் போயிட்டாங்க. அதன் பிறகு ஊர்க்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து புகார் கொடுக்க சுருட்டையன் கோஷ்டியினர் 11 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த அரசியல் செல்வாக்கின் காரணமா 6 மாதத்திலேயே அவங்க ஜாமீன்ல வெளியிலேயே வந்துட்டாங்க. இது மம்பட்டியானுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. எப்படியாவது இவங்களை பழிக்கு பழி தீக்கணும். அவங்க 11 பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. மீதி 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரையும் எப்படியாவது நம்ம கொன்னே தீரணும், பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண தன்னோட தம்பியான ஊமையன் கிட்ட போயிட்டு நம்மளோட அப்பாவை கொண்டுட்டாங்க, அவங்கள நான் பழி தீர்க்க போறேன், நீ என் கூட வரியான்னு கேட்டிருக்காரு. ஊமையனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதன் பிறகு இவரோட நண்பர்கள் உறவுக்காரர்கள்னு மொத்தம் 11 பேரை இவரோட அணியில சேர்த்திருக்காரு. அதுல கோவிந்தன் அப்படிங்கிற ஒருத்தரும் முக்கியமான ஒரு ஆளாவும் இருந்திருக்காரு. வீரப்பன் அவர்களுக்கு ஒரு சேத்துக்குழி கோவிந்தன் இருந்த மாதிரி மம்பட்டியான் கிட்டையும் ஒரு கோவிந்தன் இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து 11 பேரும் எதிர்தரப்பை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கூட இருந்த எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்து பயிற்சியும் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரே நேரத்தில் எல்லாரையும் கொல்லணும், ஒருத்தனை கொண்டுட்டா ஒருத்தன் தப்பிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக நேரங்காலம் பார்த்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அடுத்த 2 வருஷம் கழிச்சு 59வது வருஷம் எந்த திருவிழா பிரச்சனையால மம்பட்டியான் குடும்பம் அழிஞ்சுதோ அதே திருவிழா வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எதிர்தரப்பான சுருட்டையன் கோஷ்டி அந்த திருவிழாவில் கடை போட்டு பொறி கடலை இதெல்லாம் வியாபாரம் பண்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் சரியான நேரம், 10 பேரையும் கொலை பண்றதுக்கு இது உகந்த தருணமா இருக்கு அப்படின்னு மம்பட்டியான் நினைச்சாரு. அதுக்காக இவர் ஒரு திட்டத்தை போட்டாரு. அது என்ன அப்படின்னா, மம்பட்டியான் குழுவில் மொத்தம் 11 பேர் இருந்தாங்க. எதிர்தரப்பினர் 10 பேர். 10 பேரும் 10 பேர்த்தையும் ஒவ்வொருத்தரா நின்றுகிட்டு வெட்டணும். 11வது ஆளு போய் கரண்டை கட் பண்ணி விடணும். இது எல்லாமே ஒரே செகண்ட்ல நடக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு 11 வாட்ச் வாங்கியிருக்காரு. 11 வாட்சையும் ஒரே நேரம், ஒரே நிமிடம், ஒரே நொடி வர்ற மாதிரி டைம் செட் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒன்று கட்டியிருக்காங்க. மம்பட்டியான் போட்டு கொடுத்த திட்டம் என்ன அப்படின்னாக்க, ஆளாளுக்கு எதிரிகள் 10 பேரும் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் மறைஞ்சிருக்கணும். உனக்கு இவன் உனக்கு இவன் ஆட்களை பிரிச்சுக்கிட்டாங்க. சரியா 10:29 மணிக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 அடி தொலைவில் போய் 10 பேரும் ஒதுங்கிக்கணும். 11வதா இருக்கிற மம்பட்டியானோட ஆளு கரெக்டா 10:30 மணிக்கு கரண்டை கட் பண்ணணும். அதாவது மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ஒவ்வொருத்தரோட வாட்சிலையும் ஒரே நேரம் தான் ஓடுது அப்படிங்கிறதால 10:30 நொடிக்கு கரெக்டாக கரண்டை கட் பண்ண உடனே இவங்க 10 பேரும் 10 பேர்த்தையும் வெட்ட ஆரம்பிக்கணும். இதுதான் பிளான். அதை கரெக்டாக செஞ்சாங்க. சரியா 10:30 மணிக்கு கரண்ட் நிறுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு ஒரே நொடியில் 9 தலை அந்த இடத்துல பறந்தது. ஐயோ அம்மாங்கிற அலறல் சத்தம் கேட்க கூட நாதி இல்லாமல் ஒரே நொடியில் 9 தலையும் எடுக்கப்பட்டுச்சு. 10வதா இருந்த நபர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இதனால மம்பட்டியானுக்கு கோபம் இன்னும் உச்சத்துக்கு போச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆள், அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெறி அடங்காம ஊருக்குள்ள தேடிக்கிட்டும் போயிருக்காங்க. ஊருக்குள்ள போன மம்பட்டியானோட ஆட்கள் எதிரிகளோட எல்லார் வீட்டுக்கும் தீ வச்சும் கொளுத்தினாங்க. அந்த பகுதியில் இருந்த ஒரு கவுண்டர் வீட்டுக்கு போய் துப்பாக்கியை கேட்டிருக்காரு. கொலை செஞ்சுட்டு ஊருக்குள்ள வந்துட்டு என்னையாடா துப்பாக்கி கேட்குறீங்க அப்படின்னு நினைச்சவும் மம்பட்டியான் அவரை மிரட்டி துப்பாக்கி பறிச்சுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பி காட்டு பகுதிக்குள்ள போயிட்டாரு. அது எந்த காட்டு பகுதி அப்படிங்கிறது தான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன அப்படின்னா, அங்கேருந்து தப்பிச்சு அவர் போன உடனே துப்பாக்கியை பறி கொடுத்த கவுண்டர் காவல்துறைக்கு தகவல் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள மம்பட்டியான் கொலை செஞ்ச விஷயம் அந்த ஏரியா ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு. காவல்துறை தேடவும் ஆரம்பிச்சாங்க. தன்னோட ஆட்களோட மம்பட்டியான் பெண்ணகரம் வழியா ஒகேனக்கல் போய் ஒகேனக்கல்ல இருந்து கர்நாடக எல்லையை கடந்து வீரப்பன் அவர்களோட சொந்த ஊரான செங்கப்பாடி மலைப்பகுதியில் பதுங்கிட்டாரு. அப்பெல்லாம் வீரப்பன் அவர்களுக்கு ஒரு 7-8 வயசு தான் இருந்திருக்கும். ஏன்னா வீரப்பன் அவர்கள் பிறந்ததே 1952 தான். 1959 இந்த கொலையை செஞ்சுட்டு மலையூர் மம்பட்டியானும் அவரோட குழுவும் செங்கப்பாடி காட்டு பகுதிக்குள்ள பதுங்கிட்டார். ஏதோ ஒரு சூழல், நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவனா எங்க அப்பனை கொன்னவனை பழி வாங்கறதுக்கா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி செங்கப்பாடி மக்கள்கிட்ட 5, 10, 2, 1 கிடைக்கிற காசை வாங்கிக்கிட்டு அதை வச்சு அவங்க ஆட்களோட காட்டுக்குள்ள ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு
பிறகு அந்த பகுதிகளில் மம்பட்டியான் அப்படின்னு பேரை கேட்டா சிலர் பயந்துகிட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல மம்பட்டியானை பிடிக்க கடுமையான போலீஸ் படை குவிக்கப்பட்டுச்சு. அதுல மயில்சாமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படியாவது மம்பட்டியானை பிடிச்சே தீர்வேன்னு சொல்லி கங்கனை கட்டிக்கிட்டு அலைஞ்சாரு. இந்த சூழல்ல கோவிந்தன் அப்படிங்கிற மம்பட்டியானோட நண்பரும் இன்னொருத்தரும் ஒரு கரட்டு பகுதியில் மம்பட்டியான் தங்கி இருக்கிறப்ப தண்ணி கொண்டு வர்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஓடை பகுதிக்கு போயிருக்காங்க. மறைஞ்சிருந்த காவல்துறை அவங்கள சுட்டும் கொன்னுடுச்சு. அடுத்த வருஷம் மறுபடியும் பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழா நடந்திருக்கு. தப்பிச்சு போன மாரிமுத்தை நான் கொலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மம்பட்டியானோட தம்பி ஊமையன் திருவிழாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வர வேணான்னு உன்னை போலீஸ் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் போய் உடம்பு நிறைய தோட்டா வச்சிருக்கேன், என் தோட்டா தீர்ற வரைக்கும் அவனை சுட்டு கொல்றேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப விடிய விடிய காட்டுக்குள்ள நடந்து மேச்சேரி ஊர்கிட்ட போயிருக்காரு. ஆனா இரவு நேரத்துல தான் கொலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும், நாம கால நேரத்திலேயே வந்துட்டோம், அது வரைக்கும் எங்கேயாவது பதுங்கி இருக்கலான்னு ஒரு ராகி காட்டுக்குள்ள பதுங்கி இருந்திருக்காரு. அப்ப அங்க மாடு மேய்க்க வந்த ஒரு நபர்கிட்ட 5 ரூபாய் நோட்டை கொடுத்து இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் ஊமையன், நான் இங்க பதுங்கி இருக்கேன்னு யார்ட்டையாவது சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு துப்பாக்கி காட்டி மிரட்டி 5 ரூபாயை கொடுத்து இட்லியும் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் 1 ரூபாய்க்கு 16 இட்லி கிடைக்குமா. இந்த சூழல்ல 5 ரூபா நோட்டு அப்படிங்கிறது அந்த கிராமத்தில் பெரிய ஒரு தொகையா இருந்திருக்கு. இந்த சிறுவன் 5 ரூபாயை கடையில் கொடுத்து இட்லி கேட்ட உடனே கடைக்காரர் சந்தேகப்பட்டு கேட்க மம்பட்டியான் தம்பி ஊமையன் அங்க ஒளிஞ்சிருக்கான், அவனுக்கு தான் இட்லி வாங்க போறேன்னு சொல்ல பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த காவல் அதிகாரி இதை காதில் வாங்கிட்டாரு. உடனே அங்கிருந்து மேட்டூருக்கு தகவல் சொல்லி ஒரு பெரிய போலீஸ் படையே ராகி காட்டுக்குள்ள ஊமையனை தேடி போச்சு. ஊமையனோட அவங்க கடுமையா சண்டையும் போட்டாங்க. ஊமையனும் பதிலுக்கு துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் படை அதிகமா இருந்ததால ஊமையனால சமாளிக்க முடியல. பக்கத்துல இருந்த மாட்டுப்பட்டிக்குள்ள போயிருக்கான். அங்க ஒரு பெண்மணி இருந்திருக்கா. அவளை பணைய கைதியா பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸை நோக்கி சுட்டிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல இவனை உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்ச போலீசார் குடிசையோட அந்த பெண்ணோட ஊமையனோட வச்சு கொளுத்திட்டாங்க. சூடு தாங்க முடியாம அந்த பெண்மணி மட்டும் குடிசையோட பின்பகுதி வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டா. ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள இருக்க முடியாம ஊமையன் எரிஞ்சுக்கிட்டே வெளியே ஓடியாந்திருக்கான். அவன் எரிஞ்சுக்கிட்டு வெளியே ஓடி வரும்போது கூட துப்பாக்கி சுட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதன் பிறகு எரிஞ்ச நிலையில வெளியில வந்த ஊமையனை போலீசார் சுட்டும் கொன்னுட்டாங்க. இந்த தகவல் மம்பட்டியானுக்கு தெரிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ள கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு. ஊமையனை கொலை செஞ்ச போலீசார் அவனோட உடலை மேட்டூர் சுடுகாட்டுல புதைச்சிட்டும் போயிட்டாங்க. இரவு நேரத்தில் அங்க வந்த மம்பட்டியான் யாருக்கும் தெரியாம தன்னோட தம்பிக்கு சடங்குகளையும் செஞ்சுட்டு போயிருக்காரு. அதன் பிறகு மம்பட்டியான் தனிமரமா காட்டுல விடப்பட்ட போது அவரோட காலில் காரமுள்ளு குத்தி கால் முழுக்க செப்டிக் ஆகி சீல் பிடிச்சிருச்சு. இதனால அவரால் நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. சரி செத்தாலும் பரவாயில்ல, ஊருக்குள்ள போய் மேச்சேரியில இருக்கிற நாட்டு வைத்தியரை பார்த்துடணும். மேச்சேரியில போய் அங்க இருக்கிற வைத்தியரை பார்த்து காரமுள்ள எடுத்து காலை சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு. தனிமையிலேயே காட்டுக்குள்ள இருந்த மம்பட்டியானுக்கு ஒகேனக்கல் பக்கத்துல இருக்கிற சிகரல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மாட்டுப்பட்டி நண்பர்களோட தொடர்பு உண்டாச்சு. அப்ப கருப்பண்ணன் ஒருத்தன் அங்க இருந்திருக்கான். அவனோட சேர்ந்து மம்பட்டியான் நெருங்கிய நட்பா இருந்திருக்காரு. அந்த கருப்பண்ணனுக்கு மான் வேட்டையாடி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கருப்பண்ணனுக்கு 2 தங்கச்சி, ஒருத்தி சடையம்மா, இன்னொருத்தி நல்லம்மா. இதுல சடையம்மாள் ஏற்கனவே திருமணமாகி கணவனை பறிகொடுத்து கைம்பெண்ணா வீட்டில் இருந்தவ. தொடர்ச்சியா கருப்பண்ண வீட்டுக்கு போக வர மம்பட்டியான் இருந்ததால சடையம்மாளோட பழக்கமும் ஏற்பட்டுருச்சு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாவும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் செய்யாமலே ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. சடையம்மாளோட மம்பட்டியான் இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட கருப்பண்ணன் மம்பட்டியான் சொன்னதா சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற பெரிய பண்ணையார்கள் கிட்டலாம் போய் 5000 வசூல் பண்றது, 10,000 வசூல் பண்றது, இந்த மாதிரி வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த காலகட்டத்திலேயே மம்பட்டியானுக்கு பயந்து 5000 10,000லாம் செல்வந்தர்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்ததால யாரோ ஒரு பண்ணையார் காவல்துறைக்கு கருப்பண்ணை மம்பட்டியான் பேர சொல்லி வசூல் பண்றதும் மம்பட்டியான் கூட தான் கருப்பண்ணன் இருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இதனால கருப்பண்ணனை தூக்கிட்டு போய் போலீசார் தனியா சிறப்பு விசாரணை செஞ்சு கவனிச்சும் இருக்காங்க. அப்ப மம்பட்டியான் அவன் கூட வர்றதும் அவன் தங்கச்சி கூட உறவோட இருக்கிற விஷயங்கள் எல்லாமே போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கருப்பண்ணனை காவல்துறை மூளை செலவை செஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, மம்பட்டியானை பிடிச்சு கொடுத்தாலோ சுட்டு கொண்டாவோ உனக்கு 3000 ரூபாய் சன்மானமும் 3 ஏக்கர் நிலமும் தரேன்னு சொல்லி காவல்துறை ஆசை வார்த்தை கூறியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்துட்டு போய் சடையம்மாள் கிட்ட கருப்பண்ணன் சொல்லியிருக்கான். இவ்வளவு பெரிய பணமும் 3 ஏக்கர் நிலமும் நமக்கு வருது அப்படின்னாக்க இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மம்பட்டியானை கொலை செய்யறதுக்கு சதி திட்டமும் போட்டிருக்காங்க. எப்பவுமே மம்பட்டியான் சடையம்மாள் வீட்டுக்கு வர்ற வெளியில தோட்டத்தில் இருக்கிற கோசப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் சடையம்மாள் வீட்டுக்கு போவாராம். கோசைப்பழம் அப்படின்னா தர்பூசணி அப்படின்னு தான் என்னோட நினைவு, அது சரியா தெரியல.
தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே காவல்துறையால மோப்பமும் பிடிக்கப்பட்டிருக்கு. இதனால மம்பட்டியான் வரக்கூடிய அன்னைக்கு திட்டமிட்டு அந்த காட்டுல இருந்த எல்லா கோசப்பழத்திலையும் விஷ ஊசியை போட்டு விட்டுருக்காங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே மம்பட்டியான் சாகணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சடையம்மாள் கிட்ட மோர்ல விஷத்தை கலந்தும் கொடுத்திருக்காங்க. எப்படியாவது மம்பட்டியான் சாகணும் அப்படின்னு திட்டமிட்டபடியே அங்க மம்பட்டியான் வர்றப்ப வழக்கம் போல அந்த விஷ ஊசி செலுத்தப்பட்ட கோசப்பழத்தை சாப்பிட்டிருக்காரு. இதனால அந்த இடத்துலயே அவருக்கு மயக்கமும் வந்திருக்கு. உடனே அங்க இருந்துகிட்டே சடையம்மாளை கூப்பிட்டுருக்காரு. சடையம்மாளுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதால வரவே இல்லை. விஷத்தோட வீரியத்தால மம்பட்டியானுக்கு கண் பார்வை மங்கி இருக்கு. தடவிக்கிட்டே சடையம்மாள் வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு கண்ணு தெரியல, மயக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சடையம்மாள் இவ்வளவு தூரம் நீங்க வெயில்ல வந்தீங்கல்ல, அதனால இப்படி ஆயிருக்கும், உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கா. உடனே மோர் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கலந்த மோரையும் கொடுத்திருக்கா. எப்பவுமே சடையம்மாள் வீட்டுல பச்சை தண்ணி வாங்கி குடிச்சா கூட சடையம்மாளை குடிக்க சொல்லிட்டு அதன் பிறகு வாங்கி குடிக்கிறது தான் மம்பட்டியான் பழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு கண் பார்வை தெரியாததால சடையம்மாள் குடிக்கிற மாதிரி பவலா காமிச்சிட்டு மம்பட்டியான் கிட்ட அந்த விஷம் கலந்த மோரையும் கொடுத்திருக்கா. அதை குடிச்சிட்டு மம்பட்டியான் அங்கேயே நுர தள்ளி இறந்திருக்காரு. மோரை கொடுத்த உடனே சடையம்மாளும் கருப்பண்ணனும் வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிருக்காங்க. இறந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மம்பட்டியான் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. காவல்துறைக்கும் தகவல் தெரிஞ்சு அவங்களும் வந்திருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு மேல உடம்புல ஈ மொச்சதை தூரத்திலேருந்து பார்த்துட்டு இறந்தது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு அதன் பிறகுதான் போய் மம்பட்டியானை தொட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா தப்பி தவறி உயிர் இருந்தா கூட கிட்டக்க போறவனை கொன்னுடுவான் அப்படிங்கிற பயம் மம்பட்டியான் மேல இருந்துச்சு. இப்படிதான் மம்பட்டியான் வீழ்த்தப்பட்ட. அதன் பிறகு மம்பட்டியானுக்கு துரோகம் செஞ்ச சடையம்மாளுக்கு பால்வினை நோய் உண்டாகி பிறப்புறுப்புல புண் வந்து சீல் பிடிச்சு கேட்க நாதி இல்லாம காவேரி ஆத்தங்கரையில புழு புழுத்து செத்து கிடந்திருக்கா. துரோகம் செஞ்ச எல்லாத்துக்கும் இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் சடையம்மாளோட மரணம் ரொம்ப கேடுகட்ட ஒரு மரணமாகவும் இருந்து, தன்னோட தந்தையவும் தன்னோட சித்தப்பாவையும் கண் முன்னாடி ஒருத்தன் கொன்னா. அந்த காலகட்டத்தில் பெருசா சட்டத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. அடிக்க அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டுன்னு தான் மக்கள் இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு சூழல்ல கொலைகாரனான மம்பட்டியான் எந்த அப்பாவி மக்களையும் பாதிச்சதே இல்லை. எந்த அப்பாவி மக்கள் கிட்டையோ சண்டை போட்டுக்கிட்டதோ கொள்ளையடிச்சதோ இல்லை. அவனோட தேவைக்காக பெரிய செல்வந்தர்கள் கிட்ட சில தொகைகள் அப்பப்ப மிரட்டி வாங்கினதா மட்டும்தான் சொல்லப்படுது. மற்றபடி மலையூர் மம்பட்டியான் ஒரு மாவீரனாக போற்றப்படக்கூடியவராக தான் இருந்திருக்காரு. மலையூர் மம்பட்டியான் என்கின்ற ஐயாதுரை வாழும் வரலாறாக இன்றும் அந்த பகுதியில் கொண்டாடப்படுகிறார். அந்த பகுதியில் நடக்கும் அனைத்து கோவில் விசேஷங்களிலும் மம்பட்டியான் வரலாறு இரவு நேர கதைகளாக இன்றளவிலும் பேசப்பட்டு வருகிறது.